கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தேவஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு காண்பித்து தந்து தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியால் அதிலிருந்து கர்த்தர் நமக்கென அவர் காண்பித்து தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து அதை சுதந்திரிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியால் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எதனாலும் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 49வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் 2வது பகுதி. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். இதை வாசிக்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதை நம்மால் உணர முடியும். ஒன்றுக்கும் உதவாத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத, எல்லாராலும் தள்ளப்பட்ட நம்மை பார்த்து சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடையவர், உன்னுடைய தேவன் என்பதை, உன்னுடைய இரட்சகர், உன்னுடைய மீட்பர் என்பதை மாம்சமான எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தும்படியால் அவர் காண்பித்து தந்த அந்த பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன், கர்த்தத்துவத்தை தம் தோள் மேல் வைத்திருக்கிறவர், நம்முடைய தேவன் என்று, அவர் நம்முடையவர் என்று நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியால் நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். இதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் நம்முடையவர். அவர் நம்மை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவஜனங்களாகிய நம்மை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய தாம் நம்முடையவர் என்று அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியா அவர் செய்வன் என்று வாக்குப்படுகிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். இப்படி யார் நமக்காக செய்வாங்க? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தனக்கு தெரிந்தவன் என்று, தன்னுடைய நண்பன், தன்னுடைய உறவினர் என்று மற்ற ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமே ஆனால் அவங்க அதுக்குரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? இது என்னுடைய ரிலேட்டிவ், இது என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர்கள் உண்டு என்று, ஆனால் தரித்திரனையோ அவன் சொந்த சகோதரனும் அவனை பகைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதிலும் இது கடைசி காலம். கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அன்பு தணிந்து போகும் என்று. இப்படிப்பட்ட ஒரு நிலையில, அன்பு தணிந்து போன நிலையில இருக்கிற கடைசி காலத்துல, கடைசி நிமிஷத்தில் இருக்கிற தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடையவர் என்று மாம்சமான எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியா நான் ஒரு கிரியை நடப்பிக்க போகிறேன், அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்மை அவருடைய ஜனமாக அறிமுகப்படுத்த அவர் வெட்கப்படவில்லை. ஆனால் அந்த கடைசி நாட்கள்ல தேவஜனங்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? சர்வவல்லமையுள்ள தேவனாகிய தாம் நம்முடையவர் என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்த அவர் தயங்கவில்லை. அதை வாக்குத்தத்தமாகவே நமக்கு தருகிறார். நாம் அதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் தேவஜனங்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றும் கிறிஸ்து நம்முடையவர் என்றும் அறிக்கையிடவும் அறிமுகப்படுத்தவும் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் நாம் சந்தோஷமாய் அதை செய்கிறோமா? இல்ல கலக்கத்தோடு, பயத்தோடு, வெட்கத்தோடு அதை மறைக்கிறோமா? இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் வேதனையோடு தம்முடைய ஜனத்தை பார்த்து கேட்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன்னுடையவர் என்று, நீ என்னுடைய ஜனம் என்று, நான் உன்னுடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிறேன் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் நான் செய்வேன். ஆனால் நீ என்னுடையவள் என்று, என்னுடையவன் என்று, நான் உன்னுடைய தேவன் என்று எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உன்னை அடையாளப்படுத்த நீ சந்தோஷமா இருக்கியா? அதுக்கு ஆயத்தமா இருக்கியா? அதை செய்யும்படியா உன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார்.
என வேதம் தெளிவாக சொல்கிறது, எந்த ஒரு மனுஷன் பூமியிலே கர்த்தரை அறிக்கையிடுகிறானோ, வெட்கப்படாமல் அறிக்கையிடுகிறானோ, அவனைத்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெட்கப்படாமல் அறிக்கையிடுவார். அவனுடைய நாமத்தை தான் அறிக்கையிடுவார். ஆனா எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்திற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வெட்கப்படுகிறானோ, அவனுடைய நாமத்தை பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெட்கப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தத்திலும் நமக்கான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அதிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார். தேவஜனங்களாகி நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாகவும் நாம் அவருடைய ஜனமாக, அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் நம்மை அறிமுகப்படுத்தும் பொழுது மாசமான யாவரும் அதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் நன்மை பெற்றுக் கொள்கிறோம். அதே நேரம் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக, கிறிஸ்து நம்முடையவராக நாம் அறிமுகப்படுத்த, நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறோமா? நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறோமா? இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. கர்த்தர் என்று நம்மை பார்த்து எச்சரித்து உணர்த்துகிறார். இது அவருடைய வேதனையின் சத்தமாக இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தரை அறிக்கையிட, நாம் கர்த்தருடையவர் என்றும் கர்த்தர் என்னுடையவர் என்றும் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கையிட இதுவரைக்கும் நாம் வெட்கப்பட்டிருந்தாலும், பயந்திருந்தாலும், அதை மறைத்திருந்தாலும், இந்த நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட நம்முடைய முழு இதயத்தோடு நாம் மனம் திரும்புகிறவர்களா இருப்போம். அப்படி மனம் திரும்பினோமேனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், இனி நான் மாம்சமான யாவருக்கும் ஒரு காரியத்தை தெரியப்படுத்த போகிறேன். அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன் ரட்சகர் உன் மீட்பருமாய் இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய போகிறேன். அதற்குரிய கிரியைகளை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல, விழுந்து போன நம்மை கரம் கொடுத்து மீட்டு மறுபடியும் நம் நிலையிலே நம்மை நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் நம்மை அழைத்த தேவன், தம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இப்பொழுதே நம்முடைய சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு மனம் திரும்புதலை நாம் வெளிப்படுத்த நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணித்தோமே ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவஜனமே நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வாக்கு பண்ணுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன் தேவனாய் இருப்பதை, உன்னுடையவராய் இருப்பதை, உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருப்பதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வேன். இது கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இவ்வளவாய் நமக்கு முன்பதாக பிரமிப்பாக மகிமையாக கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த வாக்குத்தத்தத்தில் நம்முடையவராக தம்மை அறிமுகப்படுத்துகிறவர் யார் தெரியுமா? அவரை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் ஆளுகையும் எல்லா வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரே வல்லமையா இருக்கிறார். அவருக்கு எதிர் வல்லமை என்று ஒன்றுமே கிடையாது. சாத்தானுக்கு வல்லமையே கிடையாது. அவன் வல்லமை இருக்கிறது போல் காட்டிக்கொள்வான். அதனால்தான் வசனம் சொல்கிறது, சிங்கத்தை போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிறான் என்று. அவன் சிங்கம் கிடையாது. சிங்கத்தை போல தன்னை காட்டிக்கொள்வான். வேதம் தெளிவாக சொல்கிறது, பிசாசுக்கு வல்லமை கிடையாது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது. அவரே வல்லமையா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தம்மை நம்முடையவர்களாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்கிறார். ஒருவேளை நமக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம், வல்லமை இல்லாம இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஐஸ்வர்யம், ஞானம், திறமை எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், நம்முடையவராக தம்மை அறிமுகப்படுத்துகிற தேவன், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் என்று கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார்.
கர்த்தர் தம்மை அடையாளப்படுத்துகிறார். அதே ஆண்டவர் யாக்கோபின் வல்லவர்னு சொல்லணும், சும்மா சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லாமே. ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். தம்மை சர்வ வல்லமுள்ள தேவனாகத்தான் ஆபிரகாமுக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக அறிமுகப்படுத்தாமல் யாக்கோபின் வல்லவராக தம்மை அறிமுகப்படுத்துகிறார், தம்மை தெரியப்படுத்துகிறார். எதற்காக தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடையவர் என்று மீண்டும் இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை தெரியப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். யாக்கோப் என்கிற நாமம் யாரை உணர்த்துகிறது தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, சிநேகிக்கப்பட்ட தேவஜனங்களாகி என்னை உங்களைத்தான் யாக்கோப் என்கிற நாமம் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறது. அவர் நம்முடைய தேவன், அவரே வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாம் வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது தம்முடைய ஜனத்தை அடையாளப்படுத்தி அவர்களுடைய தேவனாகிய நான் கர்த்தத்துவத்தை உடையவர் என்று, தம்மை கர்த்தர் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். இது எல்லாமே தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் வைத்த அந்த அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை சும்மா என்னதான் தெரிந்து கொள்ளவில்லை, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து, விலைக்கிரயமாய் கொடுத்து, தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். எதற்காக தெரியுமா? அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மனவாட்டிகளாக அவரோடு கூட நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்யும்படியா இவ்வளவாய் நம்மை நேசித்து தம்மை நம்முடையவராக அவர் வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது தேவஜனங்களாகி நாம் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் அதை வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக ஆயத்தமாக வேண்டும். இப்படி தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் நமக்கு அவர் யாரா இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது தெரியுமா? நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிறேன் என்று அவர் தம்மை தெரியப்படுத்துகிறார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார். ரெண்டுமே ஒண்ணுதானே. ரட்சிப்பு என்பதும் மீட்பு என்பதும் காப்பாற்றுகிற அந்த அனுபவத்தை தானே காண்பிக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை ரெண்டு முறை சொல்றார்? அது வேற வேற வார்த்தையை பயன்படுத்தி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே, காப்பாற்றுகிற அனுபவத்தை தானே காண்பிக்கிறது. இதை தியானிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் அதை ரெண்டு முறை தெரியப்படுத்துறார் தெரியுமா? கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா இரண்டு விசை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது இன்னும் அதிகமாய் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த காரியத்துல கர்த்தர் வைராக்கியமா இருப்பதை அது நமக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் ஒரு விசை சொன்னாலே அதை மாற்றாமல், மறக்காமல், மறுக்காமல் கர்த்தர் செய்து முடிப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்துல ஒரே அனுபவத்தை, காப்பாற்றுகிற அந்த ஒரே அனுபவத்தை கர்த்தர் இரண்டு முறை சொல்லுகிறார். உன் இரட்சகரும் உன் மீட்பரும் நான் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வேன் என்று கர்த்தர் இரண்டு முறை அதை தெரியப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? நிச்சயமாய் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்களை காப்பாற்றும்படியாய், ரட்சிக்கும்படியாய், மீட்கும்படியாய் கர்த்தர் அவர்களோடு கூட அவர் இருப்பார். வேதத்தில் அநேக வசனங்கள் மறுபடியும் மறுபடியும் தம்முடையவர்களை கர்த்தர் கைவிடாமல் காப்பாற்றுகிறதை, ரட்சிக்கிறதை தேவஜனங்களாகிய நமக்கு தெரியப்படுத்துகிறது. புதிய பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியா அவர் இறங்கி வந்தார். இயேசு என்கிற நாமமே தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவஜனங்களாகிய நம்மை நிச்சயமாய் கர்த்தர் காப்பாற்றுவார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதற்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கடைசி காலத்துல இந்த காப்பாற்றப்படுகிற ஒரு அனுபவத்தின் நிமித்தம் அதற்காகத்தான் அநேகர் என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டே விலகி போறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே சொன்னா என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில வாழ முடியாது. அநேக காரியங்களை நாம் இழந்து போவோம். அதனால நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள, இந்த உலகத்துல வாழ நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை செய்யும்படியா கர்த்தரை விட்டு விலகி செல்லும் சொல்லி காப்பாற்றுகிற கர்த்தரை விட்டு காப்பாற்றுகிறதை போல காட்டிக் கொள்கிற பிசாசின் கிரியைகளிடத்தில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். என கர்த்தர் மட்டும்தான் நம்மை காப்பாற்றுகிறவர். இயேசு என்கிற நாமத்தை உடைய பரத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர் மட்டும்தான் நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை காப்பாற்றுவார். வேற எந்த காரியத்தாலும் நம்மையோ, நமக்குரியவைகளையோ, நம்முடைய குடும்பத்தையோ, எந்த ஒரு காரியத்தையும் காப்பாற்ற முடியாது. அவர் ஒருவரை இரட்சகர், நமக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர். இதை அறியாமல், உணராமல் தான் அங்க போனா நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம், இங்க போனா நம்முடைய ஜீவனம் காப்பாற்றப்படும், நம்முடைய நன்மைகள் காப்பாற்றப்படும், நம்முடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும், எதிர்காலம் காப்பாற்றப்படும் சொல்லி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும்
மனிதர்களையும் பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அநேக காரியங்களையும் ஜனங்கள் நம்பி ஏமாந்து போறாங்க. கர்த்தர் ஒருவரை காப்பாற்றுகிறவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் உன் ரட்சகர், உன் மீட்பர். 2 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, அதை உறுதிப்படுத்துறாரு. ஆண்டவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எந்த ஒரு காரியத்திலிருந்தும், உலகத்திலிருந்தும், மாம்சத்திலிருந்தும், பிசாசிலிருந்தும், பிசாசுக்கு நியமிக்கப்பட்ட நரகத்திலிருந்தும், இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரால் மட்டுமே காப்பாற்ற முடியும். இதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் ரட்சகராகவும் மீட்பராகவும் வெளிப்படுவது மட்டுமல்ல, இதை நம்மை சூழ்ந்திருக்கிற மாம்சமான யாவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். என வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமானவர் நம்முடைய ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார். இதை அவர் செய்யும்படியா அவர் எழுப்பும் பொழுது தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு 6 காரியத்தை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த 6 காரியமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த 6 காரியங்கள் மட்டும்தான் அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் அநேக காரியங்கள் வேதத்துல இருக்கு. ஆனா இந்த நாள்ல வேதத்துல இருக்க ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து வந்து அதிலிருந்து ஒரு 6 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசி நம்மை பலப்படுத்த போகிறார். இந்த 6 காரியங்களை கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். இதை நிறைவேற்றி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடையவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆடின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற முதல் காரியம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி கர்த்தர் நிமித்தமாய் அவர்கள் அதை மறுத்தது நிமித்தம் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே அவர்களை போடும்படியாய் அவன் கட்டளை கொடுக்கிறான். அவர்களை அந்த அக்னி சூளையில போட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இதோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது. அவர்களை கட்டி கொண்டு போனவர்கள் அந்த அக்னியின் தாக்கத்தினால் மரித்து போனார்கள். ஆனா அந்த அக்னிக்குள் போடப்பட்ட இந்த 3 புருஷர்களுக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை. அவர்களுக்கு சேதம் இல்லாததை முதலாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா போட வந்தவங்க உள்ள கூட வரல, அந்த வாசல்லே அவர்கள் மரித்து போனார்கள். ஆனா உள்ள போடப்பட்ட பிற்பாடும் அவர்கள் மரிக்கவில்லை. அவர்கள் சரீரத்துல அந்த அக்னி பலன் செய்யவில்லை, அவர்களை சேதப்படுத்தவில்லை. முதலாவது அவர்களுடைய கட்டுகள் அது அவிழ்ந்து போனது, கலன்று போனது. கட்டுகளை அவிழ்த்து விட்ட அந்த அக்னி அவர்களுடைய சரீரத்தையோ அவர்களுடைய வஸ்திரத்தையோ அவர்கள் தலையில் உள்ள ஒரு முடியையோ அது சேதப்படுத்தவில்லை. இதை பார்க்கும் பொழுது யார் அந்த அக்னி சூளையில போடும்படியாய் கட்டளையிட்டானோ அந்த நேபுகாத்நேச்சாரும் அவனோடு கூட இருந்த மந்திரிமார்களும் மற்றபடி யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த 3 பேரும் அக்னிக்குள்ளே அழிந்து போகிறதை பார்க்கும்படியாய் ஆவலாய் இருந்த அந்த கண்கள் அந்த 3 பேரும் அக்னிக்குள்ளே விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட தேவ தூதனின் சாயலுக்கு ஒப்பானவர் அவரும் உலாவுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். இதை பார்த்த உடனே அவங்க பிரமிக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் இன்று நமக்கு முதல் காரியமாக காட்டி தருகிறார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார், இதுவரைக்கும் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் செஞ்சதையும் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறதையும் நாம் உணராதிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னோடு கூட இருக்கிறதை, நான் உன்னுடையவரா இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியால் அக்னி சூளைக்குள் நீ போடப்பட்டாலும், எவ்வளவு பெரிய சோதனை, பிரச்சனை, போராட்டம் உன்னை நெருக்கினாலும், நீ அதன் மத்தியில் இருந்தாலும்
7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னி நடுவில் நீ இருக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதையும் அந்த பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாமல் இருக்கிறதையும் எல்லா ஜனங்களும் காணும்படியால் பார்த்து பிரமிக்கும்படியால் கர்த்தர் கிரியை செய்வார். இது தமிழர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற முதல் காரியம். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்று நாம் இருக்கிற சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனையை கேட்டா கூட அதை தாங்க முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலைக்குள் தான் நாம் இருக்கிறோம். நம்ம கடந்து வருகிற பாதை, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற அந்த சோதனை, சூழ்நிலை, நெருக்கங்கள், தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசால் ஏற்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள், இது 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னியை போல இருந்தாலும், நாம் அந்த அக்னி சூழலின் நடுவில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு ஒரு சேதம் வராது. முதலாவது இதை நாம் அறிந்து கொண்டு அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதன் பிற்பாடு இந்த பிரச்சனைக்கு காரணமான பிசாசும், பிசாசால் ஏற்பட்ட மனிதர்களும், நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த பிரச்சனையினால நமக்கு எந்த சேதமும் வரவில்லை என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியால், அது நிமித்தம் அவர்கள் பிரமிக்கும்படியால் கர்த்தர் கிருபை செய்வார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அக்னியை சிருஷ்டித்தவரே ஆண்டவர் தான். வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி தண்ணீரினால் நனைக்கப்பட்ட அந்த சர்வாங்க தகன பலியை பட்சித்து போடும்படியா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாதபடிக்கு அதை நக்கி போடும்படியா கர்த்தரால் செய்ய முடியும். அது அவருடைய பார்வையில் அற்ப காரியம். அப்படி இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். இல்லைன்னா நேபுகாத்நேச்சாரே உனக்கு அது தெரியாது. நீ நினைக்கிற உன்னுடைய தேவனும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனும் ஒன்றுதான் என்று. அப்படி அல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் உண்மை உள்ளவர். அவர் மட்டும்தான் தேவன். மற்றபடி எதுவுமே தேவன் கிடையாது. ஆராதனைக்குரியவைகள் கிடையாது. எதுக்குமே ஜீவனும் கிடையாது. தேவஜனங்கள் ஆகிய நானும் நீங்களும் ஆராதிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன். அதை நிரூபிக்கதான், அவர் நம்முடைய தேவன் என்று நிரூபிக்கதான் கர்த்தர் சில சூழலை வழியாய் நம்மை நடத்துகிறார். இந்த அக்னி சூழல், ஒருவேளை அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்ன கைவிட்டீங்களா அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ள வரலாம். ஒருவேளை ஆண்டவருக்காக பக்தி வைராகியம் நின்னா கூட ஐயோ இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட்டே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். ஆனா ஏன் இதை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அனுமதித்தார் தெரியுமா? அந்த அக்னி சூழலில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இந்த அக்னி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தேவை, இந்த நெருக்கம் நம்மை சேதப்படுத்தாது. நாம் அதை எளிதாய் கடக்கும்படியால், அதிலே நம்முடைய கட்டுகள் அது இல்லாமல் போகும்படியால் கர்த்தர் கிருபை செய்வார். அக்னி நடுவிலே விடுதலையால் உலாவ கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா நம்ம இருக்கிறது யார் கூட தெரியுமா? சர்வத்தை ஆளுகிற சர்வவல்லமையுள்ள தேவனோடு கூட. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் நம்மால் மனரம்யமாய் சந்தோஷமாய் அதை கையாள முடியும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் அவர் என்ன பண்றாரு? ஹேண்டில் பண்றாரு. அதனால நாம் என்ன செய்ய வேண்டாம்? எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவையை, இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டத்தை நாம் எப்படி சந்திக்க போறோம் என்று நாம் அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் சகலத்தையும் ஜெயித்தவர். சகலத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிராக யுத்தம் செய்கிற சத்துரு எல்லாவற்றிலும் தோத்து போனவர். ஜெயம் என்பது சத்துருவுக்கு, பிசாசுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சகலத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை நடத்தும் பொழுது அவருடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற, நாம் அமர்ந்திருந்து நாம் ஆராதிக்கிற தேவனை தேவன் என்று அறிந்து கொள்வோம். அதனால்தான் வசனம் அப்படி சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. இதுதான் கர்த்தர் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதை எல்லாரும் காணும்படியால், அது நிமித்தம் பிரமிக்கும்படியால், அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னி சூழலா இருந்தாலும் நம்முடைய முடி கூட அது நிமித்தம் சேதப்படாது என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டு பிரமிக்கும்படியால் கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு எதிராக பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற சத்ருவாக நமக்கு எதிராக எழுப்பி இருக்கிற மனுஷர்களும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்துல நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே. இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் யார்? அவர் உன்னதமான தேவன். இத சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்ல, அவர்களை அக்னி சூளையில் போடும்படியான கட்டளையை பிறப்பித்த தேவனை அறியாத, தனக்கென ஒரு சிலையை உண்டு பண்ணி அதை மற்றவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற பொல்லாத நினைவு கொண்டிருந்த புறஜாதி ஆகிய இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசரே என்று. இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் அனுபவிக்கிற சூழ்நிலை, பாதை எல்லாமே நம்முடைய தேவன் யார் என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடையவர் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒருவரே தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உன்னதமான தேவன். உயர்ந்தவனை தள்ளி தாழ்ந்தவனை உயர்த்த வல்லமையுள்ள தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எதிர்த்து ஒரு மனுஷனாலும் ஒரு கிரியையும் நடப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்தவர்களும் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்த எல்லா ஜனங்களுமே வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் அவர்களுடைய கிரியை நடப்பித்தார்கள். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சத்துருவின் கரம் நம்ம மேல் ஓங்கிறது என்று. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சூழ்நிலை போராட்டம் என்று, அது நெருக்கம், அக்னி சூழலை என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இன்று நமக்கு எதிராக எழுப்பி செயல்படுகிறவர்கள் கூட நமக்கு என கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம், தரிசனம், அது நிறைவேறும்படியான பாதையில் நம்மை அவர்களை கொண்டு கர்த்தர் சரியாய் நடத்துகிறார். யோசேப்பின் உயர்வு எகிப்துல தான் இருக்கு. யோசேப்பு போவானா? போக மாட்டான். யாக்கோபு அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? யோசேப்பின் தரிசனம் நடக்க கூடாது என்று நினைத்த சகோதரர்களை கொண்டு அவனுக்கான தரிசனத்தின் பாதையிலே சரியாய் கர்த்தர் நடத்தினான். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்யறார் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன் என்று நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மற்றவர்கள் தங்களுடைய திறமையினால், தங்களுடைய ஞானத்தினால், தங்களுடைய தந்திரத்தினால் மற்ற காரியங்களை செய்து விட்டோம் என்று நினைத்தாலும் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பூர்ணமா இருக்கும். யோசேப்பை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல வைத்தார்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அதை நன்மையாக முடிய பண்ணினார். முடிவு தேவ ஜனத்திற்கு நன்மையா இருக்கும். ஏன்னா அவர்களுடைய தேவன், அவரே உன்னதமானவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் நினைத்ததுதான் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் சரியாய் நடக்கிறது. ஒருவேளை நாம் அதை நிறைவேற்ற மறந்தாலும் சத்துருக்களை கொண்டு கர்த்தர் நமக்கான திட்டத்தை, வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில சரியாய் செய்து முடிப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சத்துருக்களும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்துவார். அவர் உன்னதமான தேவன் என்று சத்துருக்களும் சாட்சி சொல்லுவார்கள். மூன்றாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலைமையில் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். மூன்றாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சேதமும் இல்லை என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். இது நிச்சயமா எல்லாரையுமே பிரமிக்கப்படுகிற ஒரு காரியம். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இனிமே சூடாக்க முடியாது. அந்த அளவுக்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் போட்ட பிற்பாடும் அந்த அக்னியின் மனம் கூட அவர்களிடத்தில் வீசவில்லை.
ஒரு சின்ன காரியம் கூட அந்த பிரச்சனையினால அவங்களுக்கு சேதம். இதே போலதான் இப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான காரியத்தை, ஆச்சரியமும் அதிசயமான பிரிக்கக்கூடாத ஒரு காரியத்தை தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில செய்து சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களுடைய தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். இதே போல தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் சந்திக்கிற சூழ்நிலை, இன்று நாம் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கம், எல்லா காரியமும் இது நிமித்தம் நமக்கு ஒரு சேதமும் வராது. அதான் வராது ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியா செய்றீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. அதற்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பாயிண்ட் ஆண்டவர் காண்பித்து தருகிறார். ஏன் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், தேவை சகலத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்கிறார் தெரியுமா? மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்படி ஒரு பிரச்சனை வந்தா, இப்படி ஒரு போராட்டம் வந்தா, இப்படி ஒரு நெருக்கம், தேவை வந்தா அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை, அது அதோட அழிச்சு போயிடும். இதுதான் மற்றவர்களுடைய உலகத்தின் இயல்பான ஒரு எண்ணம். அதுதான் உண்மை, உலக பிரகாரமா அது உண்மை. ஏன்னா அவங்களை தூக்கி போன அந்த போர் சேவகர்கள் கூட அவங்க மரித்து போனாங்க. உலக பிரகாரமா இப்படிதான் நடக்கும். ஆனா தேவ ஜனத்தின் வாழ்க்கையில சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தர் யாக்கோபின் வல்லவருமானவர் அவர்களுடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யாராலுமே தப்பி பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தம்முடைய ஜனம் தப்பி பிழைப்பதையும், அந்த சோதனை அவர்களை சேதப்படுத்தாமல், அந்த சோதனையின் வாசனை கூட அவர்களிடத்தில் வீசாமல் தம்முடையவர்களை மகிமையால் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து தாம் அவர்களுடைய தேவன் என்பதையும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானியேலின் வாழ்க்கையில் அப்படித்தானே? ஆண்டவர் நினைச்சிருந்தா சிங்க கெபிக்குள்ள போகாமலே ஆண்டவர் தானியேலை காப்பாத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை அனுமதிக்கல. ஆண்டவர் சிங்க கெபிக்குள் போடும்படியால் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். எதற்காக தெரியுமா? அந்த சிங்கங்கள் தானியேல் ஆராதிக்கிற தேவனை காட்டிலும் பெரியது என்று ஒருவேளை எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த சிங்கத்தையும் உண்டாக்கினவர், அந்த சிங்கத்தின் கரத்தில் தம்முடைய ஜனம் மாட்டிக்கொண்டாலும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தம்முடையவர்களை எந்த சேதமும் இல்லாமல் மீட்டுக் கொள்ள தானியேலின் தேவன் பெரியவர் என்று, தானியேலின் தேவன் வல்லவர் என்று, தானியேலின் தேவன் போதுமானவர் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் கெபியில் போட அனுமதித்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனை ஏன் எல்லாருக்கும் தெரியுது? அது குறிப்பா தேவ ஜனம், கர்த்தருக்கென வேறு பிரிக்கப்பட்டு, கர்த்தரால் நேசிக்கப்பட்டு, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம், அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் அதை பத்தி தான் பேசுவாங்க. அதை விட மோசமான பிரச்சனை எல்லாம் அவங்க ஃபேமிலியில இருக்கும். ஆனா அதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, அதுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அதை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். என்ன தெரியுமா? ஒருத்தருடைய பிரச்சனை நமக்கு தெரியும்னா நாம் அதற்காக ஜெபிக்கணும். கர்த்தரிடத்தில் மட்டும் அதை சொல்லி ஜெபிக்கணும். அதோட அதை விட்டுறணும். அதை மற்றவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, தூற்றி தெரியக்கூடாது. அப்படி தூற்றி தெரிந்தோமே ஆனால் நாம் தேவனுடைய ஜனம் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை, 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னி சூளை அனுமதித்தாரேயானால் அது நிமித்தம் அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதானே அது பிரமிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் நடக்கிற பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க காரியங்கள் யாருக்குமே தெரியலனா தேவ ஜனம் ஆராதிக்கிற தேவனை, அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று எப்படி மற்றவங்க அறிந்து கொள்வாங்க? அதனால்தான் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, போராட்டம் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, கர்த்தர் அனுமதித்தார், அது நன்மைக்கு, அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியுதா? அப்போ கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியம், அந்த பிரச்சனை நிமித்தம் நமக்கு எந்த சேதம் இல்லை, அந்த பிரச்சனையின் வாசனை கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு சின்ன காரியத்துல கூட தேவஜனம் அந்த பிரச்சனையினால் சேதப்படவில்லை என்று கர்த்தர் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். அதை செய்து சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன் என்று மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் நிரூபித்து காண்பிப்பார். 4வது கர்த்தர் காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே 3வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதுதான் நான்காவது காரியம். என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நம்மை குறித்து சத்ருவாகி பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களும் நற்சாட்சி கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நற்சாட்சி கொடுப்பது ஏதோ ஒரு மந்திரி இல்ல, தேசத்தில் உள்ள ஒரு மனுஷன் அல்ல, அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை, தேவனை அறியாத ஒரு புறஜாதியான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறான். இப்படி அவனே நற்சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இனி யாராவது எடுத்து பேச முடியுமா? இதுதான் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற பிரதானமான காரியம். இன்னைக்கு அநேக துர்சாட்சிகள், தூஷண காரியங்கள் தேவ பிள்ளைகளை குறித்து பேசப்பட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், யாரை குறித்து உன்னை குறித்த நற்சாட்சியை நான் சொல்ல வைக்க போகிறேன் தெரியுமா? இனி அந்த நற்சாட்சிக்கு பிற்பாடு உன்னை குறித்த ஒரு துர்சாட்சி எழும்பாதபடிக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனை கொண்டு, அது ஒருவேளை பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட சத்ருவா கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு உன்னை குறித்த நற்சாட்சியை நான் வெளிப்படுத்த போகிறேன். அவருடைய ஜனத்தை குறித்த நற்சாட்சி அது வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதை சத்ருவை கொண்டே அதை வெளிப்படுத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஏன் இங்க ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை கொண்டு சொல்ல வைக்கிறார் தெரியுமா? இனிமே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமா ஒரு நாவும் எழும்பாது. ஏன்னா அவர்களை குறித்து நற்சாட்சி கொடுத்தவர் ஒரு சாதாரண மனுஷனோ அதிகாரியோ அல்ல, அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இதே பிரதேசங்களாகி நமக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். இன்று நம்மை குறித்து பேசப்படுகிற துர்சாட்சியை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தரே சொல்கிறார், உங்களை குறித்து பொய்யாய் சொல்வார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஏன்னா உங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசியை கொடுத்து இப்படிதான் சொன்னாங்க, பொய்யான காரியங்கள், தூஷண காரியங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று. இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு பண்றாரு, பரலோகத்தில் மட்டுமல்ல பூமியிலும் உங்களை குறித்த நற்சாட்சியை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ ஜனங்களாகிய நமக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு செய்கிற காரியம். அவருடைய ஜனத்தை துர்சாட்சியா யாரும் பரப்ப ஆண்டவர் விட மாட்டார். யோசேப்பை குறித்த துர்சாட்சி, அந்த யோசேப்பா அப்படின்னு சொல்லி யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை குறித்து பார்வோனின் நாவை கொண்டு நற்சாட்சி கொடுக்க வைத்தார். தேவர்களின் நாவு இவனுக்குள் இருக்கிறது என்று. இனி அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் தன்னுடைய கரங்களையும் கால்களையும் அசைக்க கூடாது என்று, தெண்டனிட்டு பணியுங்கள் என்று கர்த்தர் அவனை குறித்த நற்சாட்சியை யாரை கொண்டு சொல்ல வேண்டுமோ அவனை கொண்டு சொன்னான். இதே பிரதேசங்களாக நமக்கும் கர்த்தர் செய்வார். சத்ருவை கொண்டே நம்மை குறித்த நற்சாட்சியை கர்த்தர் அநேகருக்கு பிரசித்தப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்வார். அதன் பிற்பாடு எந்த ஒரு துர்சாட்சியும் நம்மை குறித்து எழுப்பாத அளவுக்கு கர்த்தர் அதை அதிகாரப்படுத்தி தேவஜனங்களாகி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். நம்மை குறித்த துர்சாட்சி இனி பரம்பா, நம்மை குறித்த நற்சாட்சி இனி பிரசித்தமாகும்படியா, நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியா கர்த்தர் கிரியை செய்வார். ஐந்தாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய 29வது வசனம், ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனாக அவர்களிலே அவர் மகிமைப்படுகிறார். இது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தம்மை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். அது உண்மை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துவதுதான் அது உண்மையான ஒரு காரியம். ஆனா அவ்வளவு பெரிய தேவன் இந்த இடத்துல தம்முடைய தாசர்களின் தேவனாக அவர் தம்மை வெளிப்படுத்தி அவர்களிலே அவர் மகிமைப்படுகிறார். இதை நமக்கும் கர்த்தர் செய்வார். இன்று எப்படி நாம் பேசப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும், நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றாலும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களின் கரம் நம்மை ஓங்கி இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடையவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியால் நான் என்னை யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தி
நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்து நான் உன்னுடைய தேவனாக உன்னிலே மகிமைப்படுவேன். இதை ஏசாயா புத்தகத்தில் 49 அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. நம்மிலே அவர் மகிமைப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். இப்படி யார் செய்வார்? கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஐஸ்வர்யம், கொஞ்சம் கனம், கொஞ்சம் பதவி, மேன்மை இதெல்லாம் வந்த உடனே நம்மோடு கூட இருக்கிற அப்படிப்பட்ட நிலைக்கு வராமல் இருக்கிற ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க? தங்களை விட்டு தூரப்படுத்திடுவாங்க. இதுதான் மனுஷ இயல்பு. உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு தக்கதான் என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட ஜனங்களோடு தான் பழகுவாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் தங்களுடைய உறவினர்கள் என்றும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, சர்வத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்து நான் உன்னுடைய தேவனாக உன்னிலே மகிமைப்படுவேன் என்று. இப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. ஒன்றுக்கு உதவாத நம்மை இவ்வளவாய் நேசித்து கர்த்தர் பாராட்டுகிற ஒரு பெரிய கிருபை, இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. வேற எந்த காரியமும் நமக்கு முக்கியம் கிடையாது. அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மிலே மகிமைப்பட அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் சர்வவல்லமுள்ள தேவன் தான். ஆனா இன்னும் இந்த உலகத்துல தகுதியான, திறமையான, மேன்மையான எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளாமல் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார் என்று, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார் என்று. இது தேவன் நம்மை பாராட்டின கிருபை. அவர் சர்வவல்லமுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்தி நம்முடைய தேவனாக நம்மிலே மகிமைப்படுவார். கடைசியாக கர்த்தர் காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? அதே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் அவர் உயர்த்தி, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடையவர் என்று, அவர் நம்முடைய தேவன் என்று, நாம் அவருடைய ஜனம் என்று மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்று நம்முடைய நிலைமை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் நேசிக்கப்பட்ட நம்முடைய நிலை இப்பொழுது எல்லாரையும் காட்டிலும் தாழ்வான ஒரு நிலை இருந்தாலும், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ரொம்ப பெருசு. எல்லா அரிக்கட்டுகளும் அவனுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக அது வணங்கி நிற்கும் பொழுது அவனுடைய அரிக்கட்டு, யோசேப்பின் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கினது போலதான் அவன் தரிசனம் கண்டான். அதற்கு அடுத்ததா யோசேப்பின் வாழ்க்கையில உடனே நடந்தது தெரியுமா? அவனை தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. இப்ப மற்ற சகோதரர்கள் மேல இருந்து குழிக்குள்ள இருக்கிற யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பின் நிலை எல்லாரை காட்டிலும் கீழானதா இருக்கிறது. எல்லாருடைய பாதத்திற்கு கீழே அந்த குழிக்குள்ள யோசேப்பு இருக்கான். அப்ப உடனே ஆண்டவனுக்கு கொடுத்த தரிசனம் அது பொய்யா மாறிடுச்சா? இல்ல, கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் யோசேப்பின் எதிர்காலம், நிரந்தரமான எதிர்காலம். அதுதான் வாய்க்கும், அதுதான் நடக்கும். ஆனா அதற்கு முன்பதாக எல்லாரும் காட்டிலும் ஒரு தாழ்வான நிலைக்கு யோசேப்பின் வாழ்க்கை வர கர்த்தர் அனுமதித்தார். எதற்காக தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன் யோசேப்பின் தேவனாக, அவனுடையவராக, அவனிலே அவர் மகிமைப்பட, அவர் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனை பிரித்தெடுத்து அவனை நேசித்ததுனால கர்த்தர் இதை அனுமதித்தார். அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா? குழிக்குள்ளே ஆண்டவர் யோசேப்பை விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் அவனுடைய எதிர்காலம், நிரந்தரமான வாழ்க்கை. அதற்கு முன்பதாக வந்த தாழ்வு எல்லாமே கொஞ்ச நாள் தான், தற்காலிகம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் இருக்கிற இந்த நிலை, தாழ்வான நிலை, சொல்லப்போனா எல்லாரை காட்டிலும் தாழ்வான நிலை, ஒன்றுமே இல்லாத நிலை, வெறுமையான நிலை, மற்றவர்களுடைய உதவியை, ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை. வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு யாக்கோபு லாபான் கிட்ட போய் வேலை செய்யறார். உடனே யாக்கோபு மேல இருந்த வாக்குத்தத்தெல்லாம் பொய்யாயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்கே ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதுதான் நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதம்.
யாக்கோபின் எதிர்காலம் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அந்த இஸ்ரவேலாய் இருந்தவன் யெஷூரனாய், உத்தமனாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நேசிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். அதற்கு முன்பதாக அவனை உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலைக்கு அவனை அனுமதித்தார். அதன் பிற்பாடு கர்த்தர் விரும்பின பிரகாரம் தேவ பிள்ளைகள் தங்களை உருவாக்கப்பட அர்ப்பணித்தது நிமித்தம் யாக்கோபின் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, யோசேப்பின் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. இதே போல தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்துவார், தேவ ஜனத்தை உயர்த்துவார், தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம், பிரியம், அது அவருடைய வாஞ்சை. நிச்சயமா செய்து முடிப்பார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலை, நெருக்கங்கள், தேவைகள், தாழ்ந்த நிலை எல்லாமே நம்மை உருவாக்கும்படியா, நம்மிலே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் மாற நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும்படியா இந்த நிலையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நம்மை குறித்து கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம், நம்மை குறித்து கர்த்தர் தந்த தரிசனம், அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தின உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், இவைகளே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான எதிர்காலமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தை கர்த்தர் நியமிக்கவில்லை, வனாந்தர வழியாய் நடத்தி சென்று அவர்களுக்கு கானானை தான் கர்த்தர் நியமித்திருந்தார். நம்முடைய எதிர்காலம் கானான், இம்மையிலும் மறுமையிலும் கானான். இம்மையிலே கானான் என்பது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், மறுமையிலே கானான் என்பது நித்திய ஜீவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவஜனங்களாகிய நாம் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படவும், நம்முடைய தேவனாக அவர் தம்மை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் தேவஜனங்களாகிய நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியா தேவஜனங்களாகி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த ஒரு காரியத்துல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், ஒரு கட்டளை என்ன? எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாம இருக்காது. இப்ப இதுல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையிலிருந்து அநேக சுபாவங்களை வேதம் நமக்கு காண்பித்து தந்தாலும் இன்று கர்த்தர் அவை எல்லாவற்றையும் இணைத்து ஒரே காரியமாக நமக்கு காண்பித்து தருகிற அந்த பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிறைய சுபாவங்களை வெளிப்படுத்துறாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க. அதை தியானிக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் இணைத்து கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு பிரதானமான சத்தியம் தான் இது. கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை நாம் இழந்து போகிறதா இருந்தாலும் எதுக்காகவும் கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. நம்முடைய ஜீவனை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும். கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த கடைசி காலத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை போல நமக்கு வருதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அந்த சூழ்நிலையிலே அவங்க கர்த்தரை விட்டு கொடுக்காம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. அது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்காக பக்தி வைராக்கியமா நின்று சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுடைய தேவனாக அவர் மகிமைப்பட்டார், தம்முடைய ஜனத்தை உயர்த்தினார். ஆனா இன்று நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துக்கும், சின்ன சின்ன அற்ப ஆதாயத்துக்கும், உலக பிரகாரமான அழித்து போகிற காரியங்களுக்கும், ஒன்றுக்கும் உதவாத நபர்களுக்காகவும், உலக உறவுகளுக்காக, நம்முடைய மனம் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான காரியங்களை செய்ய நம்ம என்ன பண்றோம்? சும்மா சும்மா ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். அடிக்கடி இந்த காரியத்தை செய்யறோம், துணிகரமா செய்யறோம். அதனால ஆண்டவர் ஹர்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இல்லை. ஆண்டவர் வருத்தப்பட்டா என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை வேண்டாம். இதுதான் கடைசி காலத்தில் உள்ள தேவ ஜனங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிறவர்களின் வாழ்க்கையின் அனுபவமா இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் தரணும், ஆண்டவர் தேவையெல்லாம் சந்திக்கணும், ஆண்டவர் உயர்த்தணும், சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக மகிமைப்படணும். ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்த, ஆண்டவருக்காக பக்தி வராதவங்க வாழ, மற்றவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் வாழ மனசு இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் அது உணர்வில்லாத ஒரு இருதயத்தை உடைய ஜனங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வு இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் கட்டளையோடு இணைந்து வரும். கட்டளையை நிறைவேற்றினால்தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிரியை நடப்பிக்காமல் வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி எந்த ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் இல்லை.
அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமா செய்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தம் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்த 2 நபர்கள் தான் ரூத்தின் சரித்திரத்துல ஓர்பாளை குறித்தும் ரூத்தை குறித்தும் கர்த்தர் தியானிக்க வைத்தார். இந்த 2 நபர்கள் பெத்லகேமை நோக்கின பாதையில தான் நகோமியோடு கூட செல்றாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஓர்பாள் தன்னுடைய மாமியையும் பெத்லகேமையும் தன்னுடைய மாமி தனக்கு தெரியப்படுத்தின தேவனையும் அவள் விட்டு சென்றாள். ஏன்னா ரூத் நகோமியோடு கூட சொல்லும் போது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரூத்து கிட்ட தன்னுடைய தேவனை குறித்து நகோமி சொன்னாலே ஆனால் கண்டிப்பா ஓர்பாள் பண்ணபடி இருக்கும், அது தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவனை குறித்த ஒரு உணர்வு இல்லை. இந்த சிச்சுவேஷனை விட்டா இனி ஓர்பாலால என்ன பண்ண முடியாது, பெத்லஹேமுக்குள்ள அந்த சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா அதை குறித்த ஒரு உணர்வு இல்லாம உலக காரியத்துக்காக தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய எதிர்காலத்திற்காக அவன் என்ன பண்றான், அந்த பாதியிலே நகோமியை விட்டு செல்றான், தேவனை விட்டு செல்றான். ஆனா ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டான். அது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் அவள் பெயர் இடம் பெற்றது. ஆண்டவர் அவள் பெயரை அதில் இணைக்க அவர் சித்தமாயிருந்தார். ஏன்னா அவள் விடாமல் பற்றி கொண்டாள். நகோமியின் தேவனை தன்னுடைய தேவனாக அவள் ஏற்றுக்கொண்டாள். இதே போலதான் தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதோ இல்லையோ, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பாதையிலே பின்வாங்காமல் முன்னேறினான். அந்த ரூத்திற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட போவாசை கர்த்தர் கொடுத்தார். அவர் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதே போல தேவஜனங்களாகிய நமக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷர்களாய் நம்மை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா, எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழலிலும் ஜீவனையும் அற்பமாய் எண்ணி கர்த்தரை பின்பற்ற, கர்த்தரை பற்றிக் கொள்ள, கர்த்தருக்காக அவரை விட்டுக் கொடுக்காமல் வைராக்கியமாய் வாழ தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது தன் ஜீவனையும் என் நிமித்தம் இழந்து போக ஆயத்தமாய் இருக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாக பெற்றுக் கொள்வான் என்று வேதத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தாரே, அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலே நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இம்மையிலே அவர் நமக்குள் ஜீவனாகவும் மறுமையிலே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனுக்குள் நம்மை சுதந்திரிக்க செய்து அதில் பிரவேசிக்க செய்து அதை சுதந்திரிக்கவும் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழவும் மறுமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நித்திய ஜீவனாகவும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி கர்த்தர் யாக்கோபின் வல்லவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். தேவஜனங்களாகி நாம் இவ்வளவு பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசதி கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தமா மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல